தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 13/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 2 சாமுவேல் 24 அதிகாரம் 25 கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: நாட்டுக்காக செய்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்டருள இஸ்ரவேலில் இருந்து கொள்ளை நோய் நீங்கிற்று என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், கர்த்தரிடம் தேசத்திற்காகவும் தேசத்து மக்களுக்காகவும் வேண்டின அந்த விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது. கேட்கப்பட்ட உடனே அந்த வாதை, அதாவது அந்த தேசத்திற்கும் அந்த தேசத்தில் உள்ள மக்களுக்கும் எதிராக காணப்பட்ட அந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு தெளிவாக கூறுகின்றார். பிரியமானவர்களே, அதற்கு மேல் உள்ள வசனத்தை பார்த்தோம் என்றால், தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் கர்த்தர் நம்மிடம் விரும்புவது என்னது? நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டுமாம் தெரியுமா? அவருக்கு நன்றி பலி, ஸ்தோத்திர பலி, சமாதான பலி. அப்படி என்றால் நாம் மனதார நன்றி கூற வேண்டும். இந்த 12ஆம் மாதத்தில் வரை, இந்த நிமிடம் வரை, அந்த 1வது மாதத்திலிருந்து கர்த்தர் இந்த 12ஆம் மாத இந்த நடுப்பகுதி வரை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் எண்ணி எண்ணி நன்றி கூறுவதுதான் நன்றி பலி. பிரியமானவர்களே, அதை போன்று அவருடைய நாமத்தை நாம் துதித்து துதித்து மகிமை படுத்தும் பொழுது அதுவே சர்வாங்க தகன பலியாக, சமாதான பலியாக கர்த்தருடைய சந்ததிக்கு போய் சேர்கின்றது. பிரியமானவர்களே, ஆகவே நாம் அவருடைய நாமத்தை நினைத்து நினைத்து அவருடைய நாமத்திற்காக ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே இருப்போம். அதன் பின்பு கர்த்தர் நமக்கு இந்த நிமிடம் வரை செய்த ஒவ்வொரு நன்றிகளையும் நினைத்து நினைத்து நாம் நன்றி கூறிக்கொண்டே இருந்தோம் என்றால், கர்த்தர் இந்த 12ஆம் மாதத்தில் வரை சில வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேற தாமதித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் இவ்வாறு நாம் நன்றி கூறிக்கொண்டு ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி நம்முடைய வேண்டுதலையும் கேட்டு நம்மிடம் தடையாக உள்ள நம் காரியங்கள் வாய்க்காமல் தடையாக காணப்படுகின்ற அந்த அனைத்து தடைகளை நீக்குவார். வாதைகள், எந்த சேட்டைகளும் நமக்கு செய்யாமல், எந்த நோய் நொடிகள் வராமல் நம்மையும் நம் சந்ததியும் பாதுகாத்து இன்றே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, இவ்வளவு அருமையான ஆலோசனை அப்பா. நாங்கள் உமக்கு தோத்திர பலிகள், நன்றி பலிகள் செலுத்தும் பொழுது எங்களுடைய தடைகள் நீக்கப்பட்டு எங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும் என்று நீர் தந்த இந்த அருமையான வாக்குறுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் இப்பொழுது வரை அந்த 1ஆம் தேதியில் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறவில்லை என்று கலங்கி நின்ற இந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீர் கூறிய ஆலோசனைக்காக நன்றியப்பா. இப்பொழுது இருந்து அவர்கள் உமக்கு நன்றி கூறவும் ஸ்தோத்திரம் சொல்லவும் அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள். நீர் அவர்களுடைய தடைகளை நீக்கி ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாக கொடுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.